அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி. ஏதோ பாட்டு சத்தம் கேக்குதே. டேய் மித்ரா, என்னடா இது? ஒன்றும் இல்லவா, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு புது ரீல் போடுறதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதான். ஏண்டா இன்னைக்கு புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன்ல, இந்த காபி குடி, குடிச்சிட்டு கிளம்புற வேலையை பாரு. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போறானாமா, வீடியோ. முருகா, கோபுர தரிசனமே கோடி புண்ணியம். எல்லாரும் நல்லா இருக்கணும். முதல்ல போய் துணையை வாங்குறான். சொரியிறான், குளிக்கலையோ? டேய், கோயிலுக்கு சைட் அடிக்க வந்தியா இல்ல சாமி கும்பிட வந்தியா? சீக்கிரம் வாடா, பொங்கல் தீந்துற போது. ஏய், டாய் டாய் டாய். என்ன காலில் கக்கா மிஸ்டியா? ஒழுங்கா வர்றா. டொட்டடா. செருப்பு அதுக்கு என்னப்ப? சாதாரண செருப்பு இல்லடா, புது செருப்பு. புது செருப்பு தான்டா, அதுக்கு என்னப்ப? ஏய், இப்பெல்லாம் கோயிலுக்கு காதலிக்க வரவங்கள விட களவாட வரவங்க தானே அதிகம். அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? 10 நிமிஷம் 10 நிமிஷம் இதை உத்து பாரு. உத்து பார்த்தா என்ன தெரியும்? பொறுப்பு தெரியும். என்ன வெந்த செருப்பு வந்திருக்கு? தம்பி, என்னையா டோக்கன் கொடுங்க தம்பி. எது? என்ன பார்த்தா செருப்பை காவ காக்கிற மாதிரி இருக்கா? பின்ன ஏய், தேஞ்சு போன செருப்பை பார்த்திருக்கேன், ஆனா செருப்பே தேஞ்சு போய் இப்பதான் பார்த்திருக்கேன். தம்பி, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, என் செருப்பை பத்தி மட்டும் பேசாத. இத 30 வருஷமா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ராசியான செருப்பு. 30 வருஷமா? இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு தெரியுமா? நான் 30 வருஷம் போட்டிருந்தேன், எங்க அப்பா 20 வருஷம் போட்டிருந்தாரு, அவருக்கு முன்னாடி எங்க தாத்தா 18 வருஷம் போட்டிருந்தாரு. மொத்தம் 68 வருஷத்தை நின்று இருக்குது இந்த செருப்பு. தெரிஞ்சுக்க. பாவீங்களா, இந்த 68 வருஷத்துல செருப்பு தவிர வேற எதுவுமே போடல. ஒழுங்கு முறையா இந்த குப்பையை அள்ளிக்கிட்டு ஓடி போயிரு, இல்ல அந்த கோயில் அடிக்கிற மணி முனிசிபாலிட்டி வேலை பார்க்க வச்சிட்டானே. எம்பெருமான் முருகக்கடவுளே, இன்னைக்கு நடக்க போற குழுக்கள்ல முதல் பரிசு எனக்கே விழணும். அதை என் மூத்த பொண்ணுக்கு சீதனமா கொடுத்துருவேன். இந்த முனுசாமி கோரிக்கை நிறைவேற்றையா. யார் பேருக்கு அர்ச்சனை? இப்ப வேண்டிட்டு போனார்ல முனுசாமி, அவருக்கே முதல் பரிசு விழணும்னு அர்ச்சனை பண்ணி கொடுங்க சுவாமி. சரி. தம்பி, வேணா ப்ளீஸ், வேணா ப்ளீஸ். நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது என் காதுல ஐ வாண்ட் ப்ளீஸ்னு விழுது. இப்படி அழுது அழுது என்ன டயர்டாக்காது டார்லிங். சொல்லுங்கப்பா. யோகி, எங்க இருக்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லாம்ப்பா. பிடிஆர் அக்ரிமெண்ட் காப்பியை கொஞ்சம் ரெடி பண்ணி வை, ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுறேன். ஓகேப்பா. உனக்கு நேரம் நல்லா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். அவளை எங்கேருந்து கூட்டு வந்து அங்கேயே விட்டுரு போ. மச்சான், நானே கட்டுப்புல இருக்கேன். அப்பா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான் வந்துட்டு. ஐயோ, சீக்கிரம் அவளை போய் விட்டு வா. சரி போ.
இந்த முருகன் நமக்கு எப்பயுமே வெற்றியை தாண்டா தேடி கொடுப்பான். கரெக்டா சொன்னா. வேல் வேல் வெற்றி வேல் வெற்றி மா வேல். சொல்லுமா. எங்கடா இருக்க மா இப்போதாம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். மித்ரா ஆ நம்ம ஒரு சீட்டு போட்டிருந்தோம்ல ஆ அதுல உனக்கு பரிசு விழுந்திருக்குடா. அதுவும் பைக்கா. பைக்கா. ஆமாடா ஏய், போய் வாங்கிட்டு வந்துரு. நம்மளுக்கு பைக் பரிசா விழுந்திருக்கா. ஆட்டோ புடி. டாடா, ஆட்டோ ஆட்டோ. ஆட்டோ ஃப்ளைட் மாதிரி ஓட்டுனே. இப்படியே ஓட்டு, ஃப்ளைட்டே வாங்கிடலாம். நாங்க போய் பைக்கை வாங்கிட்டு வந்துடுறோம். சரிப்பா. ஏய், பார்த்து சீக்கிரம் வாடா. பாப்பனே. ஓகேப்பா. வாடா. உங்களுக்கு ஃபேனா? ஆமாண்ணா. எங்களுக்கு பைக். பரவாயில்லையே, நிறைய பேருக்கு பரிசு விழுந்திருக்கு. அந்த ஜிலேபி கிட்ட கேட்போம். ஆ. வெல்கம் சார். பல்லு விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. சாரி, பரிசு விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆ. நேம் ப்ளீஸ். என் பேர் மித்ரன். இதான் என் கார்டு. செக் பண்ணு. டேய், என்னடா பண்ற? டேய், உனக்கு தான் வண்டி கிடைச்சிருச்சு. எப்போ வேணா ஏறிக்கலாம். எனக்கு எந்த வண்டி எதில் ஏறுதுன்னே தெரியலடா. பார்க்கவாவது விட்றா. இது எப்படி தெரியுமா இருக்கும்? கேரளா கட்டஞ்சாய் ஆவன் பால்ல கலந்த மாதிரி சார் இருக்கும். உள்ள போங்க. ஆ. அப்படி கலந்தாலும் தப்பு இல்லை. டேய், போறாம. பரிசு கொடுக்காம போயிட்டு போறாங்கடா. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, அட்ரஸ், ஃபோன் நம்பர் ப்ளீஸ். ஹலோ. டேய், எங்க வந்தோம்? டே பண்ண மாட்டேன். வாங்க மித்ரன். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். சார் உங்களுக்கு ஸ்கூட்டி விழுந்திருக்கு சார். வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்டா. நமக்கு தானே பல்சர் விழுந்தது. இவர் எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு? ஹலோ ஹலோ, என்னங்க புள்ளையார சுத்தி வர மாதிரி ஏன் வண்டிய சுத்தி வந்துட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ, என்னாச்சு? பரிசு மாத்தி விழுந்தாலும் நம்ம மாத்திக்க தான் விழுந்திருக்கு. என்னது? இல்ல, நான் உனக்கு கேட்கணுமா? பேசாம நம்ம வண்டியை மாத்திக்கலாமா? நீங்க இந்த வண்டியை ஓட்டவும் முடியாது, நான் அந்த வண்டியை ஓட்டினா கெத்தாவும் இருக்காது. இந்த ரெண்டு வண்டிக்கும் விலையும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா போதும். நடுவர் இல்லாத தீர்ப்பு நாகரிகமற்றது. ஏண்டா, ஆறுதல் பரிசு வாங்கினவங்களே போய் 6 மாசம் ஆச்சு. நீங்க 2 பேரும் பரிசை வாங்கிட்டு இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா, இந்த வண்டிக்கு எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட்னு சொல்லு. அவனை விட்டு கூகுள் பே பண்ண சொல்றேன். என்னடா? ஆஃப் கோர்ஸ். நீங்க ஓகேனா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட பண்ணி கொடுக்குறோம். இப்ப வண்டியை மாத்திட்டோம், கூடிய சீக்கிரம் மாலையை மாத்திக்கலாம். என்னது? அது வண்டிக்கு பூஜை போட்டு மாலை மாட்டோம்ல, அதை சொல்றான். அதான பார்த்தேன்.